சங்கீதம் 41:1-3 வரையிலான வசனங்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். நீங்க ஒருவேளை வியாதி படுக்கையில காணப்படவில்லை என்று சொன்னால் உங்களை தான் பார்த்து கர்த்தர் பேசுகிறார். உங்க வியாதியில உங்க படுக்கைய இந்த நாளில நீங்க நம்பி விசுவாசிக்கிற கர்த்தர் படுக்கையை மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். அப்படி மாற்றி போடுவாராயா அப்படின்னு கேட்கிறீங்க. நிச்சயம் போடுவார், நிச்சயம் போடுவார். 2 ராஜாக்கள் 20-1-6 வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள். எசேக்கியா ராஜா வியாதியாக கிடக்கிறான், படுக்கையில படுத்து கிடக்கிறான். அவனை நோக்கி ஏசாயா தீர்க்கதரிசி சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்பா, மரணத்துக்கு ஏதுவான வியாதியில நீ இப்ப கிடைக்கிறாய். உன் வீட்டு காரியத்துல ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்ட, செத்து போவ அப்படின்னு கர்த்தர் அருளிய வார்த்தையை முதலாவதாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறான். வியாதியில படுத்து கிடக்கிறான். எப்படி இருக்கும் இந்த வார்த்தைய தன்னுடைய காதுல கேட்ட மாத்திரத்துல பயங்கரமா கொலை நடுங்கி போயிட்டான். ஐயோ, நான் செத்து போயிடுவனா அப்படின்னு பயந்து நடுங்கிட்டான். உடனே அந்த படுக்கையில படுத்த வண்ணமாகவே செவுத்து பக்கம் அப்படியே திரும்பி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றான். உண்மையும் மன உத்தமமாய் உமக்கு முன்பாக நான் நடந்த ஆண்டவரே, உமது பார்வைக்கு மிகவும் நலமானதை நான் செய்த ஆண்டவரே, அவைகளெல்லாம் ஒரு கணம் நினைத்தருள ஆண்டவரே, என் மேல இறங்கும் ஆண்டவரே, மனது உருக்கமாயிருங்க ஆண்டவரே அப்படின்னு மிகவும் அழுது புலம்புகிறார். நடக்கிற காரியம் என்ன? உடனே கர்த்தருடைய வார்த்தை வேற மாதிரி வருது. பயப்படாத, உன் கண்ணீரை நான் பார்த்துட்டேன். உன்னுடைய வாழ்நாள 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுக்க போறேன், கலங்காதே அப்படின்னு மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை அவனை நோக்கி வருகிறது. ஐயா, படுக்கையை மாற்றி போட்டாரா இல்லையா? வியாதி படுக்கையை மாற்றி போட்டார். உடனே உயிரோடு எழுந்துடுறான். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் வியாதி படுக்கை இப்போ இந்த நேரத்திலேயே மாற்றி போட்டு கொண்டிருக்கிறார். திடமனதா இருங்க.